நார்மலா நம்ம இளையராஜா எப்படி மாஸ் பண்ணுவாரோ அதே மாதிரி பண்ணிட்டாரு. படத்துக்கு 4.8. உண்மையிலே டிரெக்டரை பாராட்டலாம். இந்த மாதிரி கருத்துக்கள் வந்து இந்த காலத்து ஜெனரேஷனுக்கு ஆக்சுவலாவே தேவை. பாலிடிக்ஸ் சொல்றதா இருக்கட்டும், அரசியலை சொல்றதா இருக்கட்டும், பக்காவான ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. எக்ஸ்பெக்டேஷன் பீட் பண்ற மாதிரி தான் இருக்கு. பார்ட் 1 இஸ் டிஃப்ரெண்ட் ஜோனர். அது வந்து டிஃப்ரெண்ட், இது வந்து இதுவும் டிஃப்ரெண்ட். பட் அது தனி, இது தனி. அது ஃபுல்லா சூரி பத்தி எடுத்திருப்பாங்க, இது ஃபுல்லா விஜய் சேதுபதி கான்செப்ட்ல தான் வந்திருக்கு. ரெண்டு பேருமே தனித்தனியா தான் அவங்கவுங்க போர்ஷன் செம்மையா பண்ணிருக்காங்க. இவங்களை தவிர்த்துனா அவங்க ரோல் அவங்க பெஸ்டா பண்ணிருக்காங்க. அவ்வளவு சூப்பரா தான் இருக்கு. நார்மலா நம்ம இளையராஜா எப்படி மாஸ் பண்ணுவாரோ அதே மாதிரி பண்ணிட்டாரு. எல்லாமே நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. சாட்டிஸ்ஃபைட். தேங்க் யூ. நல்லா இருக்கு. எல்லாரோட ஆக்டிங்குமே நல்லா இருந்துச்சு. ரியாலிட்டியா இருந்துச்சு. ரொம்ப ரியாலிட்டியா இருந்துச்சு. நல்லா இருக்கு. படத்துல இதுதான் புதுசா இருந்தது அப்படின்னா உங்களுக்கு என்ன? படமே டிஃப்ரெண்ட் தான். நல்லா தான் இருந்துச்சு. எவ்வளவு ரேட்டிங் தருவீங்க படத்துக்கு 4.8. சாங்ஸ்லாம் கொஞ்சம் நல்லா தான் பிரதர் இருந்துச்சு. எனக்கு பிஜிஎம் மட்டும் தான் கொஞ்சம் ஒர்க் ஆகல இருந்துச்சு. மற்றபடி சாங்ஸ்லாம் நல்லா தான் இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. படம் வந்து வச்சிரு அப்படியே. படம் வந்து ஒன் டைம் வாட்சபிள் ஆக்சுவலா. ஆனா என்ன பிரச்சனை ஆயிடுச்சுன்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல இருந்த வேகம் வந்து அந்த செகண்ட் ஹாஃப்ல இல்ல. செகண்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் லேகா போன மாதிரி போயிடுச்சு. அதுவும் படம் வந்து 3 hours+ போயிடுது. அதனாலே நம்மளுக்கு வந்து கொஞ்சம் இழுத்த மாதிரி தெரியுது. மற்றபடி வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து உங்களை ஃபாஸ்டா என்கேஜ் பண்ணும், செகண்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் ஸ்லோவா போகுது. பட் என்னதான் ஸ்லோவா போனாலும் சரி, அந்த கதைக்குள்ள இருக்கிற தத்துவங்கள் வந்து உண்மையாலேயே வந்து இப்போ மக்களுக்கு தேவைப்படுற தத்துவங்கள், மக்களுக்கு இல்ல இந்த காலத்து ஜெனரேஷனுக்கு தேவைப்படுற தத்துவங்கள். ஏன்னா இன்னைக்கு நம்ம ஸ்லிப்பர் போட்டுட்டு இருக்கோம், இன்னைக்கு நம்ம ட்ரெஸ் நல்லா போடுறோம், இன்னைக்கு நம்ம துண்டை தோல் மேல போடுறோம்னா அதுக்கு வந்து பல தலைவர்களின் தியாகம், பல போராளிகளின் தியாகம் அப்படின்றத வந்து அழகா ஷார்ட்டா சொல்லியிருக்காங்க. உண்மையிலே டிரெக்டரை பாராட்டலாம். இந்த மாதிரி கருத்துக்கள் வந்து இந்த காலத்து ஜெனரேஷனுக்கு ஆக்சுவலாவே தேவை. அந்த மாதிரி கருத்துக்களை ப்ரொவைட் பண்றவங்களே நம்ம உண்மையிலே பாராட்டலாம். நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. இளையராஜா சாரோட மியூசிக் வந்து எக்ஸ்ட்ராடினரி குட், சூப்பரா எடுத்திருக்காரு. ஒன் டைம் வாட்ச் எல்லாரும் வந்து பாருங்க. இல்ல மொத்தமாவே அவரை தான் தாக்கி பேசியிருக்காங்க. அததான் நான் சொன்னேன்ல, யாருமே வந்து ஒரு இடத்துல பிரச்சனைனா சம்பிரதாயத்துக்கு யாரும் போக மாட்டாங்க. அவங்க இழப்புல வந்து ஒரு பங்கு பெற தான் போவாங்களே தவிர்த்து சும்மா சம்பிரதாயத்துக்கோ பப்ளிசிட்டிக்காக போட்டோ எடுக்கிறதுக்காக போற அரசியல்வாதிகள் இங்க கம்மி. உங்களை மாதிரி யாரும் கிடையாது. நீங்க தான் வந்து போட்டோ எடுக்கிறதுக்காக வீட்டுல கூட்டிட்டு வந்து போட்டோ அரசியல் எல்லாம் பண்ணுவீங்க. மத்தவங்க யாரும் போட்டோ அரசியல் பண்றவங்க கிடையாது. எங்க அண்ணன் சீமான் தாத்தாவே சொல்லியிருக்காரு, அப்படி சொல்லுறதெல்லாம் தம்பு தப்பி தப்பு தம்பி அப்படின்றதெல்லாம் சொல்லியிருக்காரு. சோ அந்த மாதிரி பேசாதீங்க. ட்விட்டர்ல ட்வீட் போடுறவர் நீங்க தான், நேர்ல வராதவர் நீங்க தான். சோ உங்களை நீங்களே கலாச்சிக்காதீங்க. நீங்க வந்து ஃபர்ஸ்ட் இந்த படத்தை பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். ப்ரோ, ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் சூப்பரா இருந்துச்சு ப்ரோ. படம் வந்து ஃபர்ஸ்ட் பார்ட்டோட செகண்ட் பார்ட் வந்து அப்படியே சீக்வன்ஸ் கனெக்ட் ஆயிருக்கு. ஃபர்ஸ்ட் பார்ட்ல நம்ம என்னெல்லாம் லீடு இருந்துச்சோ அது எல்லாமே செகண்ட் ஹாஃப்ல அப்படியே கொண்டு வந்திருக்காங்க. அதே மாதிரி ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல விட்ட சில பிரிட்ஜ் ஆக்சிடென்ட்ஸா இருக்கும், எல்லாத்தோட கனெக்டிவிட்டி அப்படியே கொண்டு வந்திருக்காங்க. நிறைய படத்துல வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் பார்ட் எடுக்கும்போது சில லேக் இருக்கும். இந்த படத்துல அப்படி கிடையாது. கனெக்டிவிட்டி பக்காவா கொண்டு வந்திருக்காங்க. அது மாதிரி பேக்ரவுண்ட் ஸ்கோர்ஸ், மியூசிக்ஸ் எல்லாமே சூப்பரா கொண்டு வந்திருக்காங்க. அந்த கதை கொண்டு போற இடம் இருக்குல்ல, சொசைட்டி கொண்டு போற இடம் வந்து பயங்கரமா கொண்டு போயிருக்காங்க. பாலிடிக்ஸ் சொல்றதா இருக்கட்டும், அரசியலை சொல்றதா இருக்கட்டும், பக்காவான ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. நம்ம நடைமுறை வாழ்க்கைக்கு என்னென்ன தேவையோ அதை பத்தி கரெக்டா சொல்லிருக்காங்க. பக்காவா இருக்கு ப்ரோ, படம் சூப்பரா இருக்கு. ஹீரோயின் ரோல் வந்து கரெக்டான சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. ஹீரோ லீடுக்கு வந்து பக்காவான சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஒரு உமன் இந்த சொசைட்டில என்ன மாதிரி லீட் கொடுக்கணும், என்ன மாதிரிலாம் இருக்கணும், அதே மாதிரி அந்த சொசைட்டிக்கு அகைன்ஸ்டா இருக்கிற ப்ராப்ளம்ஸ்க்கு என்ன மாதிரிலாம் ரெஸ்பாண்ட் பண்ணணும், புரட்சி இது பண்றது, அதெல்லாம் பக்காவா கொடுத்துருக்காங்க. ஸோ இன்ஸ்பைரிங்காகவும் இருக்கு, நல்லாவும் இருக்கு ப்ரோ. படம் சூப்பரா இருக்கு.